பத்துமலை ஆலயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள். தைப்பூச பெருவிழாவில் கலந்து கொண்ட மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம். விழா ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் செய்து பிரதமரை சிறப்பாக வரவேற்ற தேவஸ்தானத்தின் தலைவர். மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்லும் காட்சி. மலேசியாவின் 10 குகைகள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம். உலக பிரசித்தி பெற்ற அந்த ஆலயத்தில் தைப்பூச பெருவிழா கோலாகலமாக நடந்திருக்கிறது. இதனையொட்டி மலேசிய பிரதமர் யாப் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் 10 குகைகள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு மரியாதை சந்திப்பாக வருகை தந்தார். இவ்வருகையின் போது கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா, அறங்காவலர் டத்தோ சிவகுமார் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பிரதமரை அன்போடு வரவேற்று சென்ற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மத நிறுவனங்களும் அரசாங்கத்திற்கும் இடையிலான நல்லுறவையும் இன மற்றும் மத நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் ஒருமைப்பாட்டையும் இந்த சந்திப்பு வெளிப்படுத்துகிறது. மக்களின் நலனில் அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறையையும் இந்த வருகை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. பல்வேறு இனங்களும் மதங்களும் கொண்ட மலேசிய சமுதாயத்தில் அமைதி, பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்ட அரசாங்கம் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அந்த நிகழ்வில் தெரிவித்ததாக ஆலய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பிரதமரின் வருகை தேச ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படும் நிலையில் 10 மலை குகை கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை மனமுருக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவ்விழாவில் பல லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் தொடங்கி பாதுகாப்பு, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பிரசாதங்கள் வரை, குழந்தைகள் பாதுகாப்பு, தங்கும் இடம் என அனைத்து பராமரிப்புகளையும் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் ஸ்ரீ தத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தார் என பக்தர்களும் அதிகாரிகளும் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர்.